Welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது KDP புக்கோட இன்டீரியர் வந்து கிரியேட் பண்ணும்போது மார்ஜின் எப்படி செட் பண்ணுறது, ப்ளீடுனா என்ன, நோ ப்ளீடுனா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மார்ஜின் வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணலைன்னா உங்களோட புக் வந்து ரிஜெக்ட் ஆகும். அடிக்கடி நீங்கள் வந்து திருப்பி எடிட் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மார்ஜின் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே டைமில் வந்து உங்களோட புக் வந்து அப்லோட் ஆகி அக்செப்ட் பண்ணப்படும். அதனால் வந்து மார்ஜின் வந்து கரெக்டாக எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து KDPயில் ஹெல்ப் பேஜில் வந்துட்டோம். இதில் வந்து மார்ஜின்ஸ் பார்க்கலாம். கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து ப்ளீடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ளீடுனா இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நோ ப்ளீட், இது வந்து ப்ளீடு. பொதுவாக வந்து டெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து ப்ளீடு தான், உள்ளே தான், அந்த மார்ஜின்குள்ளே தான் நம்ம எப்பவுமே போடணும். இந்த பிக்சர்ஸ் இமேஜஸ் மட்டும் நம்ம வந்து பேஜோட எண்டு வரைக்கும் போட்டுக்கலாம். அது வந்து ப்ளீடுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி போடும்போது முக்கியமான பார்ட்ஸ் வந்து கட் ஆகக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து ஒரு மார்ஜின் செட் பண்ணி அதை வந்து ஒரு சேஃப் ஏரியாவாக வச்சுட்டு கட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மார்ஜின்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வேறு ஏதாவது இமேஜஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து பேஜோட எண்டு வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு கலரிங் பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து மார்ஜின்குள்ளேயும் நோ ப்ளீட்லேயும் பண்ணலாம், ப்ளீட்லேயும் பண்ணலாம். சில கலரிங் பேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் எட்ஜுக்குமே வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த லைட்டாக இந்த எண்ட் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து கட் ஆகிடும். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டு எதனா போடுறோம், ஒரு ஹெட்டிங் போடுறோம், அந்த மாதிரி இருந்தால் இந்த மார்ஜின்குள்ளே தான் அது போடணும். அதுதான் சேஃப் ஏரியா. அதனால தான் நம்ம வந்து ஒரு மார்ஜின் வந்து செட் பண்ணணும். ஸோ புக் வந்து ப்ளீடாக இருந்தாலும் நோ ப்ளீடாக இருந்தாலும் ஒரு மார்ஜின் வந்து செட் பண்ணிக்கணும். இது வந்து ஆஃப்டர் ஃபைனல் ட்ரிம். ஸோ நம்ம புக் வந்து ஃபைனலாக வந்து ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த சின்ன போர்ஷன் வந்து கட் ஆகிடும். மேலேயும் கீழேயும் எல்லா 4 பக்கமுமே வந்து இந்த போர்ஷன் வந்து கட் ஆகிடும். ப்ளீடுங்கிறது இது தான். நெக்ஸ்ட் வந்து இப்போது வந்து இப்போ பேஜ் கவுண்ட், மார்ஜின்ஸ் வந்து எவ்வளோ விடணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இந்த மார்ஜின்ஸ் அப்படிங்கிறத இங்கே ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப் பாட்டம் அவுட் சைட் மார்ஜின் வந்து கண்டிப்பாக வந்து 0.25 மினிமம் இருக்கணும். வித்தவுட் ப்ளீடுன்னு சொன்னால் 4 பக்கமே வந்து 0.375 இருக்கணும். ஸோ வந்து நமக்கு நீங்கள் வந்து ப்ளீட் வச்சு புக் க்ரியேட் பண்ணிங்கன்னா மார்ஜின் வந்து ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். 4 பக்கமே 0.375 வச்சா போதும். வித்தவுட் ப்ளீடுன்னா நோ ப்ளீட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த எவ்வளோ பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்து நீங்கள் வந்து மார்ஜின் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளீட் விட்டுருங்க. ப்ளீட் வந்து 4 பக்கமே வந்து 0.375 நீங்கள் வைக்கணும். இப்போது சப்போஸ் வந்து நோ ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்சைட் மார்ஜின் எவ்வளோ வைக்கணும், அவுட் சைட் மார்ஜின் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ உங்களோட புக் வந்து 150 பேஜஸ்க்குள்ளே இருந்ததுன்னா இன்சைட் மார்ஜின் வந்து 375 இருக்கணும். அவுட் சைட் மார்ஜின் 25. அவுட் சைட் மார்ஜின் வந்து நீங்கள் எத்தனை பேஜ் வச்சாலும் 0.25 இருந்தால் போதும். இன்சைட் மார்ஜின் அப்படிங்கிறது புக்கோட அந்த உள்ளே வர்ற பார்ட்டு. ஸோ நீங்கள் பேஜ் நிறைய போக போக திக்னஸ் வந்து கூடிரும். அப்போ நீங்கள் புக்கு விரிக்கும்போது அந்த டெக்ஸ்டெல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப விரித்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் மார்ஜின் வந்து புக் பேஜஸ் வந்து ஜாஸ்தியாக கொஞ்சம் மார்ஜின் வந்து ஜாஸ்தி விடணும். அப்போ தான் நீங்கள் வந்து புக் வந்து ரீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அது உங்களுக்கு அந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து புக்கோட மார்ஜின்குள்ளே போகாது. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ப்ளீடுக்கும் நோ ப்ளீடுக்கும் எப்படி மார்ஜின் எவ்வளோ விடணும் அப்படிங்கிறத இதை இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது மேக்ஸிமம் வந்து நம்மளோட புக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு லோ கண்டென்ட் புக் அல்லது நோ கண்டென்ட் புக் இல்லைனா ஒரு கலரிங் புக் எது பண்ணாலும் மேக்ஸிமம் 150 பேஜஸ்க்குள்ளே தான் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இந்த மார்ஜினுக்கு 0.375 இன்சைட் மார்ஜின், அவுட் சைட் வந்து 0.25. டாப் அண்ட் பாட்டம் வந்து எப்பயுமே வந்து 0.25 தான். அதை வந்து புக் வந்து எத்தனை பேஜ் இருந்தாலும் என்ன சைஸ் இருந்தாலும் 0.25 தான் டாப் அண்ட் பாட்டம். ஸோ இதுதான் மார்ஜின் வந்து இந்த அளவுக்கு நம்ம செட் பண்ணால் போதும். இப்போது கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட்டிவ் டிசைன் கொடுத்துடலாம். கஸ்டம் சைஸ் 8.5 by 11 inches. இந்த சைஸுக்கு வந்து ஒரு blank பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் வந்து நம்ம இன்சைட் மார்ஜின் வந்து 375. இப்போது இது வந்து ஒரு லெஃப்ட் பேஜ்னு வச்சுக்கலாம்.
ஒரு டெக்ஸ்ட் போட்டு வச்சுக்கலாம். இப்போது இது வந்து ஒரு லெஃப்ட் பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா இன்சைட் மார்ஜின் வந்து இந்த பக்கம் வரும், அவுட் சைட் மார்ஜின் வந்து இந்த சைடு வரும். இதுவே நெக்ஸ்ட் வந்து ரைட் பேஜ் க்ரியேட் பண்ணும்போது இது அப்படியே ஆப்போசிட் ஆயிரும். இப்போது இன்சைட் மார்ஜின் எவ்வளோ இருக்கணும்னா 0.375. ஸோ இதுக்கு வந்து இங்கே வந்து நம்ம 0.375 வைக்கணும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ரூலர்ஸ் இருக்கும், இந்த சைட்லேயும் இருக்கும். நீங்கள் இது வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா இதில் ஃபைலில் போயிட்டு நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம் மறுபடி. ஸோ இந்த மாதிரி ரூலர்ஸ் வந்து நீங்கள் செட்டிங் பண்ணிக்கலாம். இல்லைனா ஷிஃப்ட் ஆர் போட்டால் கூட உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ஓகே, இப்போ வந்து ரூலர்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவுட் சைட் மார்ஜின் அட்லீஸ்ட் 0.25. ஸோ இதை வந்து இங்கே வச்சுட்டு கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இங்கே மேலே வந்து பர்பிள் லைனில் காட்டும் 0.250 வர வரைக்கும் நம்ம இதை இழுக்கணும். .250 விட ஜாஸ்தி கூட இந்த பக்கம் நீங்கள் இந்த பக்கம் எடுத்துக்கலாம். சேஃப் ஏரியாவை நிறைய வச்சுக்கணும். மார்ஜின் ஜாஸ்தியாக விட்டால் கூட பரவாயில்ல. இப்போ 0.250 போல் 0.4 இது கூட அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு சேஃப்டி தான் உங்களுக்கு. இருந்தாலும் இப்போது இந்த 0.25 அப்படிங்கிறனால கொஞ்சம் இந்த பக்கம் நகர்த்திட்டு வரணும். ஓகே, 0.264 இது இருக்கட்டும். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் 0.250 சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 0.264 வச்சுருக்கோம். இன்னும் 0.4 0.5 கூட வைக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லும்போது 0.5க்கு தான் வந்து வச்சுருக்கேன். எல்லா பேஜும் வந்து 0.5க்கு. அது ரொம்ப சேஃப்டி நமக்கு. ஏன்னா ஒரு சின்ன லெட்டர்ஸ் வந்து அந்த நம்ம செட் பண்ண மார்ஜினை விட்டு போனால் கூட அவங்களோட கைட் படி அது கரெக்டாக வந்துடும். ஸோ கரெக்டாக வைக்காமல் கொஞ்சம் இந்த பக்கமே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்து 0.375 வைக்கணும். 8.5ல் 0.375 மைனஸ் பண்ணிங்கன்னா 8.125. ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு 8.125 மேலே காமிக்கிற வரைக்கும் இதை இழுத்துட்டு வரணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளிங்கன்னா 125 வரும். ஆனால் 115லேயே நான் நிறுத்திடுறேன். மார்ஜின் வந்து இப்போது 126 வந்துடுச்சு. கொஞ்சம் இந்த பக்கமே வச்சுக்கலாம். இந்த பக்கம் நகட்டி வச்சுக்கிறது நல்லது. மார்ஜின் கொஞ்சம் பெருசாகவே விடுங்க, அவங்க சொல்லியிருக்கிறத விட. அது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அதே இப்போ வந்து மேலே வந்து 0.250. ஸோ இதை வந்து மேலேருந்து இழுத்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா கீழே லெஃப்ட் சைடில் வந்து 0.250க்கு கொண்டு வரணும். 0.262 வரைக்கும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சஸ்லேருந்து 0.250 மைனஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா 10.75க்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இங்கே வச்சுட்டு 10.760 75க்கு இன்னும் கீழே கொண்டு வரணும். மேலே இருந்தால் பரவாயில்ல. ஸோ நம்ம இப்போது இது வந்து நமக்கு சேஃப் ஏரியா, இந்த மார்ஜின்குள்ளே இருக்கிறது. அதனால் இதை வந்து ரொம்ப கரெக்டாக வைக்கணும்னு கிடையாது. மார்ஜினை கொஞ்சம் பெருசாகவே விட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஸோ இந்த மாதிரி மார்ஜின் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு எலிமெண்ட்ஸில் போய்ட்டு ஷேப்ஸில் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டு கரெக்டாக மார்ஜின் கிட்ட 2 சைடும் மார்ஜின் வச்சுட்டு ஃபுல்லாக இந்த உள்ளே இருக்கிற ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி ட்ராக் பண்ணி விடுங்க. இப்போ இதோட பார்டர் வந்து இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸில் வச்சுக்கலாம். 3 இல்லைன்னா 4 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கலரை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிடலாம். ஸோ நமக்கு இங்கே ஒரு பார்டர் இப்போ வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஷேப் திருப்பி மறுபடியும் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம க்ரீன் கலரில் பார்டர் போட்டிருக்கோம், அதனால் இதோட கலரை மாற்றிடலாம். இந்த கலர் வச்சுக்கலாம். இங்கே மேலே வச்சுட்டு கரெக்டாக இந்த மார்ஜின் செட் பண்ணியிருக்கலையே அது வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல்லாக இழுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை டூப்ளிகேட் பண்ணி இந்த சைடு
மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு 90 டிகிரிக்கு வந்த பிறகு இது கீழே கொண்டு வந்துடுங்க. டூப்ளிகேட் பண்ணி மேலே ஓகே. இது வந்து இப்போது லெஃப்ட் பேஜ் இதை வந்து அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிஎன்ஜியாக டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டுன்னு போட்டு பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து உங்களோட டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எப்போ புக் க்ரியேட் பண்ணணுன்னாலும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நியூ பேஜ் போட்டுட்டேன். நம்ம டவுன்லோட் பண்ணதை அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து ஜஸ்ட் இங்கே வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுறணும். ஓகே, அவ்வளோதான். இப்போது நீங்கள் இந்த உள்ளே இருக்கு இல்லையா, டாட்டட் லைனுக்கு உள்ளே நீங்கள் என்ன டிசைன் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ப்ளீட் வச்சு பண்ணும்போது நீங்கள் இதுக்கு வெளியில் போகிறதெல்லாமே உங்களுக்கு கட்டிங்கில் போனால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற டிசைன்ஸ் வந்து இங்கே மார்ஜினுக்கு அப்புறம் வச்சா போதும். மற்றபடி எந்த ஒரு டெக்ஸ்ட்டோ ஹெட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் இந்த பார்டருக்கு உள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து இது வந்து லெஃப்ட் பேஜ். நம்ம நெக்ஸ்ட் வந்து ரைட் பேஜ் க்ரியேட் பண்ணணுன்னா இதுக்கு வந்து தனியாக டெம்ப்ளேட் ஒன்றும் க்ரியேட் பண்ணணும்னு கிடையாது. இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டலாக ஃப்ளிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்துடும். ஸோ இது வந்து அவுட் சைட் மார்ஜின், இது வந்து இன்சைட் மார்ஜின். இந்த பார்டருக்குள்ளே வைக்கணும். இது வந்து ரைட் பேஜ் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து லெஃப்ட் பேஜ், இது வந்து ரைட் பேஜ். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ளீட் வச்சு பண்ணணுன்னா திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ண மாதிரியே 4 பக்கமே 0.375க்கு பார்டர் வச்சுக்கோங்க. பார்டர் வச்சிட்டிங்கன்னா அது வந்து ப்ளீடு. அதுக்கு வந்து லெஃப்ட் பேஜ் ரைட் பேஜ் எதுவும் கிடையாது. 2 பேஜுக்குமே சேம் தான். ஏன்னா வந்து 4 சைடுமே ஈக்குவலாக இருக்கிறனால நீங்கள் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணால் அதை வந்து நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஜின் மாற்றி வச்சுருக்கிறனால நீங்கள் ஞாபகமாக புக்கு க்ரியேட் பண்ணுறப்போ இந்த மார்ஜினை வந்து மாற்றி வச்சு தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா 2 சைடுமே 0.375 வச்சுட்டோன்னா நம்ம எந்த சைடு வேணால் ஒரு டெம்ப்ளேட் இருந்தால் போதும், நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம சப்போஸ் ஒருவேளை வந்து மாற்றி வைக்க மறந்துட்டோன்னா அந்த பேஜ் வந்து எரர் காமிக்கும், உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகும். மறுபடியும் நீங்கள் வந்து எடிட் பண்ண வேண்டிய வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ இந்த சைடு வந்து 375 வச்சுருக்கீங்கன்னா இந்த பக்கமும் கூட 375 வச்சுட்டிங்கன்னா ஒரே டெம்ப்ளேட்டை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நம்ம 375 வச்சுருக்கோம் இல்லையா, 0.5 வரைக்குமே கூட நீங்கள் மார்ஜின் வைக்கலாம் தாராளமாக, உங்களுக்கு எரர் வராது. ஏன்னா வந்து நம்மளோட சேஃப் ஏரியாக்குள்ளவே தான் நம்ம இருப்போம், நம்ம பார்டரை தாண்டி போகாததுனால எரர் காமிக்காது. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளீட் அண்ட் நோ ப்ளீட் எதுவும் பார்க்க தேவையில்லை. 0.5 வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே டெம்ப்ளேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதில் ஃப்ரீயாக வந்து டெம்ப்ளேட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 8.5/11க்கும் 6/9க்கும் ரெண்டு சைஸுக்கும் ஒரு டெம்ப்ளேட்ஸ் வந்து லெஃப்ட் பேஜ் ரைட் பேஜ் ப்ளீட் இருந்தால் என்ன நோ ப்ளீட் அந்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு 6 டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.